அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் 2024 ஆண்டின் கடைசி மாதமான இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த மாதத்தில் 31 நாட்களும் எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்மளோட சேனலில் பதிவு செய்ய போகிறோம். இப்போ இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் கிடைக்கும் பலன்கள் என்ன? இந்த மாதம் பல அற்புதங்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. நிறைய பேர் இந்த மாதத்தில் ஐயப்பன் மற்றும் முருகன் கோவிலுக்கு மாலை அணிந்து சபரிமலைக்கும் அறுபடை வீடுகளுக்கும் செல்வதும் வழக்கமாக இருக்கும். நீங்கள் எந்த கோவிலுக்கு மாலை போட்டிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறதுமே நம்மளோட சேனலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதத்தில் சில கிரகங்கள் தங்களோட ராசிகளை இருந்து மாற்றி செல்லும். இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை மாற்றி கொடுக்கும். அந்த வகையில் கன்னி ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு ராசிக்குமே குணங்கள் அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து மாறும். அப்படி கன்னி ராசிக்காரங்களோட ஆளுமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் பகவானோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால, புதன் பகவான் உங்களோட ராசி அதிபதி அப்படிங்கிறதுனாலையுமே எப்பொழுதுமே இவங்க அறிவுத்திறனில் பிரகாசமாக இருக்கக்கூடியவங்கள திகழ்வாங்க. புதன் கிரகம் மற்றும் மற்ற கிரகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த புதன் கிரகத்தை இளவரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி ராசியை இந்த கிரகம் ஆளும் பொழுது இந்த கன்னி ராசியில் இருக்கவங்க எப்பொழுதுமே எல்லா விஷயத்துலையுமே சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவுவது பிடிச்சு செய்யக்கூடியதாக இருக்கும் செயல்கள். தூய்மையை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுத்தமாக இல்லாத இடத்துல நிற்கவே தயக்கம் கொள்ளுவாங்க. வாசிப்பு பழக்கம் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயத்த படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இயற்கையோட நேரத்தை செலவிடுறது ரொம்பவும் பிடிக்கும். இயற்கையை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் எப்போதுமே மற்றவங்களோட அர்த்தமுள்ள விவாதம் மட்டுமே செய்வாங்க. தேவையற்ற விவாதத்தை மேற்கொள்ளவே மாட்டாங்க. இவங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே எப்பொழுதுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. இவங்களோட பேச்சாக இருந்தாலும் செயலாக இருந்தாலுமே யாரையுமே எந்த விதத்திலையுமே துன்புறுத்தாது. கன்னி ராசிக்காரங்க நேர்மைக்கு பெயர் பெற்றவங்களா இருக்காங்க. இவங்க ரொம்பவும் பொறுப்போடு இருக்கிறதுனாலேயே இவங்களோட தொழிலில் ரொம்பவும் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மேலும் இந்த கன்னி ராசி அப்படின்னாவே கடின உழைப்பாள்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்மையாக செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. சட்டவிரோத செயல்கள் செய்கிறது பிடிக்காது. தப்பு செய்கிறதுமே இவங்களுக்கு பிடிக்காது. கரெக்டாக சரியான முறையில் அவங்களோட வேலையை செஞ்சு எவ்வளவு அடிமட்டத்தில் இருந்தாலுமே அவங்களோட உழைப்பால் உயரணும் அப்படிங்கிற நேர்மையான குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க ஒரு உறவில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஆழமாக சிந்திப்பாங்க. காதலாக இருந்தாலும் சரிங்க, கல்யாணமாக இருந்தாலும் சரி. ஒருவர் மீது காதல் கொள்ளும் பொழுது எச்சரிக்கையோடு செயல்படுவாங்க. நேர்மையான மதிப்பு மிகுந்த துணையை இவங்க தேர்ந்தெடுக்குவதற்கான வழியை கண்டுபிடிப்பாங்க. அவங்களோட துணையை மேம்படுத்தவும் வெற்றி பெறவும் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. பல நேர்மையான குணங்களை கொண்டிருந்தாலுமே கன்னி ராசிக்காரங்க அவங்களுக்கு நெருக்கமானவங்ககிட்டயே சில விஷயங்களை சொல்ல தயங்குவாங்க. இடைவெளியை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க நண்பர்கள் இல்லை அப்படிலாம் இல்லைங்க. அவங்களோட சொந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே அவ்வளோ சீக்கிரமாக பகிர மாட்டாங்க. இந்த விஷயத்தால் அவங்க உறவில் சிறிது இடைவெளி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ரொம்பவும் பெருசாக யார்கிட்டையுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் இடைவெளி அப்படிங்கிறது இருக்கும். எவ்வளவு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலுமே அவங்களோட முழுமையான விஷயம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் மற்றவங்களை பற்றி அதிகமாக விமர்சனம் செய்கிறதன் மூலம் அடிக்கடி இவங்க தேவையற்ற வீண் வாக்குவாதத்துக்கு ஆளாகி இருப்பாங்க. மன அழுத்தத்தையுமே சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்திருப்பீங்க. கன்னி ராசிக்காரங்க ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குவதில் சிறந்த வல்லவர்களாக இருப்பாங்க. நல்ல கற்றல் திறன் இவங்கக்கிட்ட இருக்கும். எப்பொழுதுமே அவங்க செய்கிற தொழிலில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறத, நேர்மையான குணம் கொண்டு செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. இவங்களுக்கு மற்றவங்க கிட்ட வேலை செய்கிறது அப்படிங்கிறது அதிகபட்சம் பிடிக்காதுங்க. சொந்த தொழில் செஞ்சு ஒரு 4-5 பேரை வச்சு வேலை வாங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே அடிபணிஞ்சு போகிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆளுமை திறன் அதிகம் நிறைந்த இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு 2024 ஆண்டின் கடைசி மாதம் என்ன மாதிரியான கிரகநிலை அமைப்புகள் உருவாகியிருக்கு, இந்த கிரகநிலை மாற்றம் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பெரிய மாற்றங்கள் என்ன, இது பற்றி தொடர்ந்து நாம் பார்க்கலாம்.
எவ்வளவு சிறப்பான குணங்கள் கொண்டிருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில் எதிர்பாராத நிறைய நேரத்தில் மன அழுத்தத்திற்கும் காரிய தடைகள் உண்டாகி உங்களோட தொழிலில் கொஞ்சம் சீர்குலைக்கும்படி நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அப்படின்னா அதற்கு பரிகாரமாக நீங்கள் ஒன்று செய்யணுங்க. அது என்னென்னா, புதன்கிழமையில் ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்கி வருவதன் மூலம் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும், காரிய தடைகளும் அகலும், மனதைரியம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால புதன்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கும். உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஜெய் ஆஞ்சநேயா போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த ஆஞ்சநேயரின் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதா மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நான் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன், ஆனால் எப்படி கடன் வருதுன்னே தெரில, எனக்கு உதவி செய்கிறாங்களான்னு பார்த்தா உபத்திரம் தான் மற்றவங்களால அதிகமாக வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு எளிய தீர்வு இருக்குங்க. அது என்னன்னா, இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொல்லுங்கள். அவங்களே உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிற முழு விளக்கத்தையும் உங்களுக்கு தருவாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலிமா நல்ல தீர்வு பெற்றதா சொன்னாங்க. அதனால தான் இந்த நம்பரையுமே உங்களுக்கு தரும். இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே வைக்கிறோம். நீங்கள் இந்த நம்பருக்கு கட்டாயம் கால் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம்கான உங்களோட ஜாதக ரீதியாக உதவுவதை கட்டாயம் நீங்கள் பார்ப்பீங்க. தொடர்ந்து நாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நிகழும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதன் மூலம் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கன்னி ராசியில் உள்ள உத்திரம், அஸ்தம், சித்திரம் இந்த மாதம் உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த அனைத்து எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு அகலும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. பகை விலகி எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்ததை விடவே அதிகமாக தன்னம்பிக்கை அதிகரிச்சிருக்கும். தகராறுகள் போன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகும். நன்மை தீமைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலாக செஞ்சு முடிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் குறைஞ்சு காணப்படும். எடுத்த காரியத்தை வெற்றியோடு செஞ்சு முடிப்பீங்க. என்னப்படி எல்லாமே உங்களுக்கு நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைந்து காணப்படும். உங்களோட செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவங்க தாமா முன் வந்து விலகி விடுவாங்க. தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான ஒவ்வொரு முயற்சிகளையுமே நீங்கள் ஈடுபடும் பொழுது அதற்கான பலன்கள் சிறப்பாக இருக்கும். உங்களோட ஒவ்வொரு முன்னேற்றமும் உங்களுக்கு பலனை கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு பலனாகவும் இந்த மாதம் சிறப்பான கிரக நிலைகள் மாற்றம் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வருமானம் அதிகரிக்க ஒரு வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த மன பிரச்சனையான மன வருத்தங்கள் அனைத்தும் நீங்கி பிரச்சனைகள் ஒரு கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இடைவெளி குறையும். வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். உங்களோட பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும். பெண்களுக்கு சாதக பாதகங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் எந்த காரியத்தையுமே இந்த மாதம் ரொம்பவும் துணிச்சலாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. உங்களை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட ஒவ்வொரு பணியுமே அமையும். உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் காத்திருந்த உங்களுக்கு தொல்லை தந்திருந்த அனைத்து எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு விலகணும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைச்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையான காரியங்களை உங்களுக்கு சாதகமாக செய்து முடிக்கும் வாய்ப்பும் அமையும். வீண் அலைச்சல்கள் குறைந்து காணப்படும். இருந்தாலுமே அவ்வப்போது தொழில் விஷயமாக பயணங்கள் செல்ல நேரிடலாம். பயணங்கள் மூலம் பலன்கள் உண்டாகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் அதில் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி முடிவதற்கான வாய்ப்புகள் அமையும். இதுவரைக்கும் ஒரு சில விஷயத்தில் நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து எதிர்ப்புகளும் உங்களை விட்டு விலகும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து உங்ககிட்ட நட்பு கரம் நீட்டுவாங்க. நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனை குறைந்து காணப்படும். உங்களோட மனதில் புது தெம்பும் தைரியமும் உண்டாகும். மாணவர்களுக்கு போட்டிகள் குறைந்து காணப்படும். எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றும். இந்த மாதம் கல்வியில் முன்னேற்றம் காணும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. முன்பு கூறியது போலதாங்க, இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக புதன்கிழமையில் ஆஞ்சநேயர் பகவானுக்கு வெண்ணெய் சாற்றி வணங்கி வருவதன் மூலம் அனைத்து நன்மைகளும் உங்களை வந்தடையும். மனதைரியம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே, நன்றி.